தயாரிப்பாளர்கள் ஜி.பி. ரவிக்குமார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவரு. இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணா பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பத்தி பேசுற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோட இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் நம்ம நினைவுக்கெல்லாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வா நீங்க பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் வந்து ஆக்சுவலா சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலா நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்ப சிவாஜி சார்ட்ட, ஏண்டா உங்க ஊர்ல கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதா சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாவே உச்சி முகர் இன்னும் போராம கூட பட்டிருக்கலாம். அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கு. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையை இதுல வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதா இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்க குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த தருணத்துல இந்த மேடையில் நிக்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய அந்த பொம்மக்கா பாடல் நான் எழுதின பாடல். உண்மையிலேயே இந்த படத்துல பணியாற்றியது நந்தா பெரியசாமி சாரோட பணியாற்றியதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா படமா இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம். இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு. மெசேஜ் ஒண்ணு நீங்க யாரும் இதாயிட வேண்டியதில்லை. ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம். மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருப்பாருங்கிறது வந்து நான் உறுதியா நம்புறேன். ரொம்ப அழகான ஒரு தருணத்துல ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நானும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களும் இயக்குனரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்சியா ஒரு வேர்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ பொம்மக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை ஒரு ஹூக்கா வச்சுட்டு கைவீசம்மா கைவீசுங்கிற அந்த ஒரு ரொம்ப பழைய ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து கொண்டு வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். திட்டமிட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த, எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலா அமைஞ்சிருக்கு. நிச்சயமா நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம். குடிநீரை போல் காற்றை போல் இந்த சமூகத்துக்கு அவசியம் என்று தேவைப்பட்டிருக்கிற படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்கும்ங்கிறத நான் மிக உறுதியாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களுக்கும் இந்த பாடலை மிக சிறப்பாக பாடிய திப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளா வராம மனசுல இருந்து அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே வந்து நம்மள படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை வந்து எங்க டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜெனரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, போன்லயே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளவுதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா,
இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது. அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால இவ்வளவுதான் கேட்போம். ஆனா இவரு மட்டும் இல்ல, நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு. அவ்வளவு பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரி சரின்னு வர சொன்ன. வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு. பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க. நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி. ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு, அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். அழுவுறேன், நான் கதை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன். சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்வளவு நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படி எல்லாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையெல்லாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவாரு பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்க, ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுனே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க. ஏன் இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு, அப்புறம் நான் எங்க கதை சொல்றது? நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் 500 ரூபாய் தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, நான் டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போச்சு சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆபரேஷன் பண்ண, இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால டப்பிங் பேசவே. நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால பேச முடியும். இவங்களோட ஆக்டிங்க பார்த்துன்னு இருக்கேன் சார். அந்த சாங்க போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளவு பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்ன பாதிச்சது இந்த படம். அவரு எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நண்டா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டாரு, ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு, ஏறி வந்து உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு. நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேய்க்க வச்சு, அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க, எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது, அத்தனையும் இருந்ததுங்க. இன்னும் 2 சீனா அவ்வளவு இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றது, அப்புறம் என்னைக்கு பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பற்றி சொல்றாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலே வரலங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் எப்படி சார் நீங்க சொன்ன தானே சார் சொல்றேன், நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க,
நீங்க எல்லாம் நம்புங்க. நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன். சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையதான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன். நான் அவ்வளவு நல்லா பண்ணிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதை எல்லாம் சொல்லல. சரிங்க, நான் கதை சொல்லுங்க. பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டம்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து, யூனிவர்ஸா பார்த்து கொடுக்கிற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட். சார் இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் சொல்றேன். வழக்கமே கூடாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறோம் சார். ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெயிலர்ல போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ரெயின் எஃபெக்ட் வருதுன்னு. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்காரு. நான் இப்ப சோகமா பினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல அதெல்லாம் சொல்லல சார், எதுவுமே சொல்லல சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்னு பேசினேன்னா கொன்னே போடுவாங்க இனியே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன், சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருக்கேன். அது நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் படம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. என்ன இந்த பொம்பளை ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணாம ஆன்னு நிக்குது. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பார்த்துட்டு இருந்தேன். அதுல சொல்லிடுவோம் போல இருக்கு, வேணாம் சொல்லல. நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழ்ல பேசினாரு எங்க டைரக்டர். இவரு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன், அதனாலதான் எங்க டைரக்டர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, சுவிட்ச் ஆன் ட்ரெய்லர் அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் தமிழ்ல சொன்னாரு. சுவிட்ச் ஆன் ட்ரெய்லர் அது மட்டும் இங்கிலீஷ்ல வந்தது, அதையும் தமிழ்ல சொல்லிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. ஓரளவுக்கு நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அதனால நேர்மையான படம் தயவு செஞ்சு நேர்மையா பாருங்க. இல்ல, எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது. முடிச்சு விட்டீங்க போங்க. ரோலிங் டைட்டில தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க. பேச்சில் 2 வகை, மூளையில் இருந்து பேசுவது. அம்மையாருக்கு பிறகு சொற்கோ கருணாநிதி நிற்கின்றேன். வணக்கம். கதையை முழுதும் சொன்ன அம்மாவே உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணா 2 நிமிஷம் சொன்னார் ஒருத்தர். அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியெல்லாம் போயிட மாட்டோம். ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு 2021 ஒரு பாட்டு வரும், 2022 இன்னொரு பாட்டு வரும், 2024 ஒரே ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு.
வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திரக்கனி. நல்ல கைத்தட்டு. என்ன குறைஞ்சா போறிய? ஏன் அப்படி இருக்கிய? அஜித் சாரோட திருப்பதியில நடிச்ச ஒரு 100 நாள். ஆனா ஏப்பா இங்கிட்டு என்னப்பா 100 நாள் நடிச்ச அலட்டிக்கவே மாட்டார். நடிக்க திருப்பதி படத்துல வருவாரு, சாப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு வரு. அவற்றையும் இவற்றை ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரிதான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியனையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கனி. டைரக்டர் என்ன எனக்கு ஒண்ணுதான், கடைசி இருக்கணும். நீ உனக்கு என்ன போட்டா போட்டி போட்டி, நீ உனக்கு என்ன, உன் பேர் என்ன படிக்கிற? நான் அதை ரொம்ப ரசிச்ச இயக்குனரிடம் சொன்னேன். இந்த மேடையை நிக்கிறது பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, வானத்தை போல வந்து உட்கார்ந்துருக்கு. அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தனம் காலேஜ் பேராசிரியர். எங்க மாதிரி பேராசிரியர்களே வியக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் 2 சாமி, ஒரு லிங்குசாமி, அங்க நந்தா பெரிய சாமி. ஹைகோ மன்னன் அண்ணன் லிங்குசாமி. ஒரே வார்த்தையில சொன்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன், அந்த தாடி வைத்தவன். கதாநாயகன் நடிக்காம இயக்குனராக இருந்துட்டார் அண்ணன் சரண்ராஜ். சரண் ஏதோ சொல்லிக்கிட்டே போலாம். அன்பு சகோதரி, உங்க நடிப்பை பார்த்தோம். என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாவே வெற்றி தான். ஐயா உங்களை மேடையில பாக்குறேன், உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ளது இன்னைக்கே சொல்றேன். ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர். நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒளிப்பதிவுக்கு சுகுமாரு நீ 100க்கு 100 எங்க இருக்காரா, அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நடிப்புக்கு 100க்கு 100 அறிவிக்கப்பட்டது தேசிய விருது. இயக்குனருக்கு ஒரு 4-5 விருது அறிவிக்கப்பட்டது. விஷால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும், வினாடி நேரம் கூட இல்லாம பிரமாதம். அவருக்கு வீணையா பிறக்க வேண்டிய விஷால் சந்திரசேகரன் பிறந்துட்டான். அவள் அந்த பாட்டை கேட்டா தெரியும். இதுல எல்லாருக்குமே தேசிய விருது. சத்தியமாக தமிழ் கவிஞன் சொல்றேன், நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் சொன்னா பழிக்கும், நிச்சயமா நடக்கும். ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு. அதுல இந்த பாடவாசி அருமையான பாடு ஏஆர் ரகுமான் பாடிட்டு இருக்காரு. தயாரிப்பாளர்களே சந்தோஷமா நீங்க இருங்க. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டி பெட்டியா வரப்போகுது. கொட்டு கொட்டும் பணம் கொட்ட போகுது. அங்கிட்டு அங்க பாருங்க, ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஓரமா சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்காரு. எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே, வணக்கம் போடுங்கண்ணே. அவர் தயாரிப்பாளர் நடிகர் அவரு. ஆமா பாரு எப்படி ரசிக்கிறாங்க. சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்னத்த அப்புறம் சொல்ற, ரசிக்கிறாங்க. அதான் கரை சரஸ்வதி. இதுல ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு கவிஞர் அருமையா பாட்டு. வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு கொடையை விரிக்குமே. ஒரு கவிஞர், வானம் தேம்பி அழுது நின்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே, கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுதே. அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம். அந்த பாட்டை எழுதிய கவிஞர் இங்க தான் வந்திருக்காரு, அவர் தான் நான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு 2024. வழக்கமா மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பாராட்டிட்டு இருப்போம். ஆனா இந்த வருஷம் தலை சிறந்த வாழை, லப்பரப்பந்து, அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில நிச்சயமா அந்த வரிசையில் தி பெஸ்ட் பிலிம் அப்படின்னா திருமாணிக்கம். நான் திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு நான் அன்னைக்கு நைட்டே நந்தா பெரியசாமிகிட்ட பேசினேன், லிங்குசாமிகிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன். எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவுகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது நீங்க இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இது டிராஜடியான எண்டெல்லாம் அந்த படம் கிடையாது. இது இந்த கிளைமாக்ஸ் யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு.
இதுல 10வது உணர்ச்சி ஒண்ணு. அந்த படம் நம்ம பாக்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நம்ம பேசாம சைலண்டா வருவோம். அதான் அந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தல, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சின்ன வயசுல அம்மா அப்பா ஆசிரியர்கள் எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையோட அந்த யதார்த்தத்துல கால் எடுத்து வைக்கும்போது நேர்மைக்கு புறம்பா நடந்துட்டு இருக்கவங்க நம்ம கண்ணு முன்னாடி படிப்படியா மேல உயர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா நமக்கு பொய் சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்மளால தப்பு செய்யவும் முடியாது, நேர்மைக்கு புறம்பா பயிற்சி நமக்கு கிடையாது. நம்ம குடும்பத்திட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம ஆசிரியர்கள் அது மாதிரி யாருமே தப்பு பண்ணி சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அதனால பெரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, தப்பு பண்ணாத முயற்சி பண்ணா கூட தப்பு பண்ணவும் வராது. சரி, எப்படிதான் வாழ்க்கையில முன்னேறது? அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு படம், இந்த படத்தை பார்த்த பிறகு தடுமாற்றமே வராது யாருக்குமே. திருமாணிக்கம் படத்தை பார்த்த பிறகு நேர்மையா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், நேர்மையா இருந்தா போதும், நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு செல்வம், நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு புகழ், நேர்மையா இருந்து கிடைக்கிற ஒரு வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்த நந்தா பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் ஹிந்தியில நிரூபிச்சிட்டார். ஹிந்தியில அவர் பெரிய சாதனை பண்ணிட்டார். மிகப்பெரிய பல கோடி அவருடைய கதை அங்க ஜெயிச்சு பல கோடி சம்பாதிச்சிருச்சு. அது மாதிரி இந்த திருமாணிக்கம் திரைப்படமும் அதற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு பல கோடிகளை கொடுக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் பேசும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டதா சொல்லுவாங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஈவெண்ட் அதை பத்தி நான் பேசும்போது தமிழ் சினிமாவின் உடையை மாற்ற அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் உயிரையே மாத்தி இருக்கிறார் சேரன் சார்னு சொல்லும்போது கொஞ்சம் மிகையா பேசினதா சொன்னாங்க. அப்புறம் படம் வந்த பிறகு அது சரியான விஷயம் சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம சின்ன வயசுல வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்தது இல்ல, அவரை பார்த்தது இல்லை, இவரை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிவாஜியை பார்த்தா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா போதும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா நமக்கு சிவாஜி முகம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரி நேர்மை, உண்மை, ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்றது எப்படின்னு சொன்னா இந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திரகனி அந்த முகம் ஞாபகம் வரும். இது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு இல்ல. இந்த படம் வந்த பிறகு உண்மையில உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதே தனித்தனியா என்னால பேரு சொல்றதுக்கு இங்க அவகாசம் குறைவா இருக்கு. இனி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு அழைப்புதல் கொடுக்கும்போது நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்கல்ல, திரு அப்படின்னு சொல்லி பேர் போடுவாங்கல்ல. இந்த படத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் பேர் போடுறதுக்கு முன்னாடி இவன் நேர்மையா வாழ்றானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திரு அப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இந்த திருமாணிக்கம் மூத்தவங்களா இருக்கிறதுனால அம்மா வடிவகரிசி அம்மா பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அம்மா கதை சொல்லிட்டாங்க, கதை சொல்லிடுவாங்க, எங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க குழுவுக்கும் படம் பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பதட்டமா இருந்தது. ஆனா நிச்சயமா சொல்றேன், படம் பார்க்காத யாருக்குமே ஒரு விஷயம் கூட புரியாது அம்மா சொன்னது. ஏன்னா அவங்க க்ளூ கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர நிச்சயமா இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வாழ்க்கையில இனி நம்ம நேர்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமா இருக்கும். நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது திருமாணிக்கம் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த படம் மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஓடிடியில பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இல்லாம 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டை மாத்தணும். அதுக்கு திருமாணிக்கம் தயாரா இருக்கு, நீங்களும் தயாரா இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானும் ரவி சாரும் ஒரு 20 கதைகள் கேட்டிருப்போம். நந்தா பெரியசாமி கிட்ட ஒரு ஹீரோயினுக்கு கதை இருக்கான்னு கேட்டேன். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கேன். சரி, நாளைக்கு வாங்கண்ணே சொல்றேன் அப்படின்னா. அப்படி சுகுமார் சார் வந்தார் கூட. வேற ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னாரு. கதை சொன்ன உடனே ஒரு மணி நேரம் தான் அழுதுட்டேன். ரவி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அடுத்த நாள் காலையில் வந்தார். வந்த உடனே இம்மிடியட்டா ஒரு 1 டேல ஃபுல்லாவே அசம்பிள் பண்ணிட்டு இருந்த படத்தை. இந்த கதை கேட்டீங்கன்னாக்கா நேர்மை எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்ல, இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நேர்மையா வாழணுன்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ள இருக்கு. படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.
பாய். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு தொடங்கறதுக்கு முன்னாடி காணொலியில் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை அவங்களுக்கு மட்டும் இல்ல, பார்க்க போற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனா அவருடைய எல்லா கதைகளும் கருவுல உயிர் பெறும் போது எனக்கு அறிமுகம் ஆயிடும். ஒரு வரி இருக்கும், அப்ப சொல்லுவார். அது 10 வரி ஆகும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன போது சொல்லுவார். பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தெரியும், அதையும் சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலமா தெரியாது, எனக்கு போன் பண்றதுக்கு மட்டும். நைட்டு 12 மணி, 3 மணி, 4 மணி, விடிய காலம் 5 மணி, எல்லாத்துக்கும் போன் அடிப்பாரு. ஆனா ஒரு சீன் உடனே நம்ம சொல்லுங்க, அசராம கேட்கலாம். ஆனா சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமா ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் ஒரு கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்களை அவர் மாத்தி ஒரு வார்த்தை மாத்தினா அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல கூட அதை சரியா கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த நான் சொல்ல வேண்டும் நினைச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையா தானே வாழணும், ஆனா அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்ல. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையா தான் இருக்கணும், அன்பா தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனா அதை இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டும்ங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் இதை கொட்டி ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவேதான் இப்ப சொல்றோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான், நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சுக்கிடுச்சு இல்ல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல நமக்கு, இது அடுத்தவனுது இல்ல, இது நம்மளது இல்ல இல்ல, ஏன் அந்த நேரத்துல நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நடுவில் இந்த அட்வைஸ் எதுக்குன்னே தெரியல. யாரு நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளவுதான் இந்த படத்துக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரகனி அவர் கேட்டார். நீங்க எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை இந்த மாதிரி மேடையில வழக்கமா ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும் போதே தெரியுது
ட்ரெய்லர் முடிக்கும் போதே தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டோம். பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையா சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுத்தான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு? என்னடா அது லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் நமக்கு சகஜம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஆனந்த படத்துல கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுட்டா தெரியுமா உங்களுக்கு? ஏ அமீர் மனுஷன் தானே, ஏன் அழுவார் இல்லையா? அமீர் கல்லையே கரைச்சம் தெரியுமா உனக்கு? ஏன்னா டெம்ட் ஏத்திட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு வந்து லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுது பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாது ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டை ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்கிறவன் அத்தை கண்ணில இருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து. மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதுல ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறைய நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக எழுதிய ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸ்க்கு வந்து இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்த படம் எடுக்கும்போது சூப்பர் குட் பிலிம்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு, ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மியூசிக் ஒரு படமா இருந்துச்சு. திருப்பதி சாமி பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவலா பண்ணுச்சு. அதுபோல இந்த கம்பெனி, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்திருக்கு. இந்த இதுல நம்ம நண்பன் சமுத்திரகனி நடிச்சது வந்து எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு. அங்க அந்த கடையில போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் மதுரைங்கிறதுனால சமுத்திரகனி நம்ம சேர்த்து தான் அவரும் மதுரை தெரியும். ஏன்னா அதை கரெக்டா சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த் கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டா தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு. அவர் வந்து அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களா, இந்த படத்தை அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்துல அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்க அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்திருக்கு. இதுல பாரதிராஜ சாரும் நாசர் சாரும் லிமிடெட் சீன்ஸ்ல அன்லிமிட்டட் எமோஷனல் கொட்டிருக்காங்க நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுகரசியம்மா வந்து கதையை சொல்றாங்க சொல்லல, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு தன்பட்ட நடிகைங்கிறது படத்துல வசனமே இல்லாம பல இடங்கள்ல கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் இப்ப மேடம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி நடிகை எல்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படி ஜம்பாய் போறோம், புது புது ஆளுகள் வரும்போது பரவாயில்ல மறந்து ஓடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்துல பார்த்தா வடிவுகரசியம்மா பண்ணிருப்பாங்க ஒரு கேரக்டர் ஆசாபி மேடம். அப்புறம் பொதுவா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், நேர்மைதான் வெற்றியின் ரகசியம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதினதுக்கு 2 மணி நேரம் நேர்மையா உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்க நந்தா பெரியசாமியுடைய மகளும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்துல 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4 ஆள் போய் கரெக்டா பாஸ் ஆகி போவானா அங்க வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடியும் தான் நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிக்கிறாருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தியேட்டர்ல போடணும், இந்த படம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்.
நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த படத்துல கதை இருக்கு. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்களை அடக்குனாங்க பாத்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதை வெளியில சொல்லாம, சொன்னா எங்க இன்கம் டாக்ஸ் வருமோ இல்ல வேற என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாம மறைஞ்சு உட்காரணும்னு நினைச்சு இருந்தாலும் மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்டரியில ஜாக்பாட் அடிச்ச அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதுல ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இது பண்ணப்ப எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்ப சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு நான் வச்சேன். அப்ப அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா கேபி சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்க, அவர் வில்லனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அவரு உயரத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த படத்திலையும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க கதாநாயகன், இல்ல அவரு தான் கடுமையான வில்லனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதுவும் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் அவங்க அனன்யா பக்கம் தான் இருந்தேன். அந்த மனநிலையில நான் இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்காவாசி தூரம் ஆடியன்ஸ் சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பா திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் திருநெல்வேலியில ஒரு படம் பார்க்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல காட்டும் பொழுது அந்த தியேட்டர்ல ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவா. அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை அவருடைய பார்வையால பார்த்திருக்கிறதும், அவரை யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய யானை காட்சி அது நல்லா உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்றவங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா ஸ்கெட்ச் போட்டு கலை பண்றது யாரு அப்படின்னு சொன்னா அது நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதுல உள்ள கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் லிங்குசாமி சார் இந்த படத்தை நான் சமீப காலத்துல தான் நான் லிங்கு அவர்களோட நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்க சேர்ந்து பார்த்துருவோம். அவர் ஒரு படத்தை ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், கண்டிப்பா அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாரு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ், அந்த மாதிரி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒண்ணு இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவாரு அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதுல அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் இந்த படத்துல வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை,
இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம சாம்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்துல நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமா இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி. வணக்கம். நான் வந்ததுல இருந்து கணி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார், தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன்ல தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும். அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்ற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோட தான் எனக்கு இந்த கதையெல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ற டைம்ல இருந்து பார்த்தேன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா he was very crystal clear about all the characters. அதுவும் எனக்கு ஸ்பாட்ல வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்கிற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமத்தின கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்ன தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ ரெண்டு இதுல எனக்கு ஐ வாஸ் டென்ஷன்ல இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ற டைம்ல தப்பு வருமோ, எக்ஸ்பிரஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமா டென்ஷன்ல இருந்தாரு. ஆனா எப்படி நாடோடிகள்ல ஒர்க் பண்ணாரோ இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எனக்கு இதுலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். அல்லனா ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அது நான் சொல்லிதான் ஆகணும். ஏதாவது இருந்தான்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஆனா நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்ப கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்திருக்காங்க, எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்கிற டைம்ல நானே லைக் ஐ வாஸ் லைக், நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பத்தி, அதெல்லாம் அப்படி எல்லாம் தான் மனசுல இருந்தது. பட் இங்க வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்ற டைம்ல ஐ வாஸ் லைக், யா சம்திங் மேஜிக் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்க வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திரு மாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமா இருக்கும். நேர்மையான, எல்லாரும் சொல்ற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்றது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க,
அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தா கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டா மாட்டாதரா, அப்புறம் நினைச்சதெல்லாம் கதை எழுதி போதாரா செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டா அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல தம்பி. ஏன்னா அடிக்கடி சொல்றேன், ஒரு தெருவில் நடந்து போறேன், ஒரு நகை ஒண்ணு கிடக்குது, ஒரு 7.25 பவுன்ல ஒரு நெக்லஸ். பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பரா எடுத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்க வேண்டியதான். இல்ல இன்னொரு என்ன பண்ண, ஐயோ யார பத்த பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ் எல்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த முட்டு சிந்து அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெருவா கட்டி 7.25 நெக்லஸ் தொலைச்சாங்களா. ஆனா இவ பிடிச்சிட்டீங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்ப அந்த பக்கத்துல போயிடக்கூடாதா அப்படி. இளநிக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுடுறதுக்கு கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்டான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி எல்லாம் நல்லவனா இருக்க முடியுது. ஆனா இவன் நடிக்கிறானா என்னடா, நானும் பதட்டத்தோடவே பழகுறேன். இதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட் பதட்டத்திலே பழகுறேன். அப்ப நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சு தம்பியோட, அவருடைய எடை போட்டு பாக்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காலையில விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால பார்த்து இவ்வளவு அற்புதமா இருக்கிறான். ஓஹோ, அப்ப இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தரமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வர விட்டுருக்கலாமே. என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டுல இருக்கானே, இங்க பிரச்சனை இருக்கு அப்படி யோசிச்சு பாக்குறப்பதான் தெரியுது. இல்ல 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுங்க, செம்பு கலந்துடக்கூடாது, குறியா இருந்தான். இந்த படத்துல சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கனி அங்கே அடுக்கா கரெக்டா வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படமா சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒண்ணுதான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. பள்ளி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்துல வந்து தம்மு கடிச்சு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் வந்து தன் மகளை 18 வயசுல பாக்குறாரு. தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய சிதாந்த இயக்கத்துக்கு போறாரு. மகளை பார்க்க 2 பெண்ணு நிக்குது. அந்த பெண்ணு அப்பா நான் அவங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில என்ன, நான் இப்ப கடைசியா நான் நல்லவன சமீபமா நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நல்லவனா ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம இந்த நாளும் முதற்கொண்டு கலவன் இருக்கும் நல்லவன் சொல்றாங்கடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க, ஐயோ இது எப்படி ஏத்துக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்த நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏத்துக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையில இருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போலதான் இந்த கதை, அற்புதமான கதை. இறையன்பு ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர். அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சார், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேல என்ன கிடையாது, அதுக்கு மேல சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. சோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமா எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு, படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமாணிக்கு அப்படியே நிக்குது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பக்கத்தில் தலைமைச் செயலாளர் வந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சிருந்தோம். அப்ப பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. தலைமைச் செயலாளராக இருக்காரு, நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்திலே பிரச்சனை வந்துருக்காக பதட்டத்தோட பயத்தோடு போறாரு. அவர் துணைவியார் வந்தாரு, அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சு, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டயலாக் இந்த மாதிரி. சோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டவர் வேணும்.
இந்த திருமாணிக்கத்தை நீங்க நிச்சயமா சொல்லுங்க, வேற யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியா ஒருத்தர் இருப்பா, இப்படியா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்குன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கடி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த உள்ள இருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடி ஆந்திராவில ஒரு தயாரிப்பு கொடுத்து வந்துருச்சு. ஆந்திராவிலிருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகராக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்ப எப்படி பெரிய விஷயம், சொந்த ஊர்ல பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. அசல் ஊர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது, இதுதான் இந்த கதை. நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆந்திர தேசத்திலிருந்து இங்க வந்து இந்த படம் எடுத்திருக்கேன். இதுக்காக கொஞ்சம் தமிழ் அவ்வளவு சரியா வராது, எதனா இருந்தா மன்னிச்சுக்காங்க. ஆக்சுவலா இந்த கதையை பத்தி, இந்த படம் பத்தி சொல்லணும்னா, முதலாக இந்த படத்தை பத்தி, இந்த கதையை பத்தி சொன்னவர் என் நண்பன் பிரதர் ராஜா செந்தில் அவர்கள். அவர் நந்தா பெரியசாமிய அறிமுகப்படுத்தி சுகுமார் அவர்கள் சேர்ந்து இந்த கதையை முதல்ல சொல்லப்போ நானும் அழுதுட்டேன். இது திருப்படமாக எடுக்கணும் அப்படின்னு உறுதியா நினைச்சு கொண்டு அந்த ஈவினிங்கே இந்த சொன்ன அதே நாள்ல அந்த ஈவினிங்கே எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த தயாரிப்புக்கு அடிப்படையை என்ன சொல்லுவாங்க விளையாட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தை பத்தி மேடையில உட்கார்ந்த எல்லாம் தமிழ் திரை இசையில ஜாம்பவானுங்க எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் தயாரிக்கும் போது நான் ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், தயாரிப்பாளு நம்பணும். இந்த கதையை நம்பி படம் பார்த்து தயாரிச்ச அப்புறம் இந்த படம் பார்த்து உங்க எல்லாருடையும் முதல்ல ரசிச்சவன் நான் தான். இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா பாப்பீங்கன்னு சொல்லி, ஃபேமிலியோட பாப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையா இந்த படம் எடுத்திருக்கேன். ஆந்திர தேசத்திலிருந்து தமிழ் மக்களை நம்பி இங்க வந்திருக்கேன். சோ தமிழ் மக்கள் என்ன கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி இது டிசம்பர் 27 தியேட்டர்ல நீங்க பார்த்து எல்லாரும் ஆசீர்வதிக்குங்கன்னு சொல்லி முடிவு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டாருன்னா அந்த படத்துல, இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ட்டாரு, படத்துக்கே திரு போட்டாரு. தப்பா பேசினாலும் தமிழ் அழகா இருந்துச்சு அந்த வார்த்தையில. நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்துல 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கதான் நாங்கெல்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்தபாலன், பிருந்தா சாரதி, மணிபாரதி, மேக்சிமம் எல்லாமே டைரக்டர்ஸ், பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்க லைஃப்ல. நான் முத பிருந்தா சாரதி அசிஸ்டன்டா சான்ஸ் கேட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே, எங்க பிழைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான் இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்ட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமி கிட்ட குங்குமம் பத்திரிகையில வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்புன்னு அப்படி ஒரு ஆளு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லா எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில வந்தாரு. நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தாரு. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியல,
சாப்பிட்றதுக்காக எல்லாமே போறாங்க பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ வந்து என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிக்கிறேன் எல்லாம் சொல்றது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அது சென்னையில ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்ல, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பாரு, நிறைய அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் சும்மா இருந்தோம். அப்போ வந்து எங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை வந்து புக்கா பைண்ட் பண்ணி எனக்கு வந்து கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்திலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க, விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டயத்துக்கு வந்து பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனா அந்த முயற்சி விடாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்ல, இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்ன, நான் முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்ன பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்றவங்கள எடுக்க மாட்டாங்க, எனக்கு பதட்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனில சேர்ந்தான். அப்ப ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்க எல்லாம் ரூம் உட்காந்து பேசுவீங்க, நாங்க ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்க பார்க்ல தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்லயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்க இந்த சென்னை வந்து வந்த புதுசுல இருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு வந்து அந்த தவிப்புல ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகள்ல சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரன்ல அமீர் சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்புனால வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்துல அமீர் சார்ல இருந்து ஆரம்பிச்சு சரண் சார்ல இருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாம தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் போது நிஜமாதான் சொல்றாங்களா, நட்புக்காக சொல்றாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாதான் சொல்றாங்க. நேத்து பெரிய நம்பிக்கை வந்து பாலாசக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும் இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசா தூக்கிட்டு போகணும்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ள வேலை பார்த்தவங்க வந்து என்னன்னா, அவரு ஒரு நேர்மைன்னு சொல்றோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல சமுத்திரகனி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மம்முட்டி சாரு மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்க வந்து முதலாளின்னு சொல்லுவேன். எங்க எப்பயுமே ஒரு பேசியே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்துல நடிச்சதை பார்த்துட்டு அவரும் அந்த ரூம்ல வந்து ஒரு அறையில அவர் நடிப்பாரு. அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு என்ன ஒரு கம்பீரமா இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளவு அழகா அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சிருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகா பேசிட்டீங்கம்மா, ரொம்ப இன்னசென்டா ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா, நீங்க தான் தொடக்கம், ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்க கும்கி படம், இந்த படத்துல வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியாம எங்க நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரகனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலயும். இந்த படத்துல சின்ன கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க, ரவி சார், செந்தில். நாங்க எம்ஜிஆர் நகர் ரூம்ல இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்துல இப்ப பண்ண வாரியல்ல இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டுடியோல பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க வந்து சம்பந்தம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போ இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகா எல்லாருமே எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நான் கோவா பிலிம்பேஸ்வரியில இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்ன பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படிதான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதுல ஒரு ஃப்ளோ இருக்கும்.
அது கேட்கறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பா எடுத்தாலும் சரியா தான் வரும். அதான் சௌதரி சார் 43-44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அப்படி எடுத்தானே அவர் வரையா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் தான் டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாலும் சரி அந்த கதைக்கு எடுத்துக்கவே முடியாது. அது நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராபடியே வாங்கி வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீயும் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்னைக்கு அவன் மகன் எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்க. எனக்கு சொல்லுவாங்க, அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிக்கவே மாட்டேங்கிறாரு, எப்பதான் அவருக்கு சரியா நடக்கும்னு தெரியல. சிந்தனையெல்லாம் கதை பேசுறதுல கதை பண்றதுல எல்லாம் அந்த நாலேஜ் பயங்கரமா இருக்கும். இந்தியில ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒண்ணு கொடுத்தான் அந்த இந்திக்கு கூட. அதனால மிக சரியான நேரத்தில் சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம். நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்காரு. சமீபத்தில் அது முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும். எனக்கு ஆனந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளவு அற்புதமா மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளவு தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களிலிருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உங்களோட தான் அவன் சுத்திட்டு இருந்தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால மிக அழகா இந்த படத்துல பாடல் எழுதின சிநேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தனையும் சொல்லிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்துல அமையல, கண்டிப்பா கூப்பிடுவேன். கண்டிப்பா என் படத்துல அடுத்த படத்துல கண்டிப்பா எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்துல மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்துல எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளவு பெரிய டீம் அதுல உட்காந்து ஒரு படத்தை ஒர்க் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான் சார், சுசில் சார் பெரிய சப்போர்ட். இப்போ எங்களுக்கு இந்த படத்துல அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். எங்க பிரதர் மாதிரி அவங்க எங்களோட இருக்காங்க. இந்த படத்துல ஒரு குட்டி குழந்தைங்க, 2 பசங்க, ஷாம், எல்லாருக்கும் யார் பேராவது விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசா வரும். இந்த அமீர் சாருக்கு, நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கு எல்லாம் டைரக்டரா என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேரு உனக்கும் இந்த படத்து மூலமா கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமா கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உன் கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். எவருக்கும் மாலை வணக்கம். எனக்கா எப்பவுமே குரல் கொடுப்பாரு, இப்ப குரல் கொடுக்க ஹெல்ப் பண்றாரு. நன்றிண்ணா. நான் 2 விஷயத்த நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். ஒன்னு புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். இன்னொன்னு ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த 2 தான் இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இந்த திருமாணிக்கம் ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்ன திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்ட மாட்டாரு. முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேல உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டைரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் ஜிபே ரவிக்குமார் சார் இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பா சமுத்திரக்கன் என்னை என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினாரு. அவரு கதை நல்லா சொல்லுவாரு, எப்படி எடுப்பாரு எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு. திருநாரங்க வால்மீகி தான் கம்பராமன் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தா கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் எப்பயுமே நந்தா படத்தை முதல்ல காட்டுங்க நந்தா,
காட்டுறக்குரிய படம் இருந்துச்சா உங்களை காட்டு சார் வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் தெரியல, இந்த தடவை வந்து சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. கூட்டிட்டு போய் ஒரு பதட்டமா ஒரு மழை அடிச்சு சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாள்ல வந்து படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும்தான் 10 தியேட்டர்ல பார்த்தாரு. அவரு ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமா விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாரு, பெரிய பேரு, பெரிய காரு, பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காது, ஒன்று வந்து எடுத்துக்கலே தானே. உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பாரு அண்ணன். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்ப இந்த வேலையில உறுதியாச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமா. அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா வந்து இப்ப மலேசியால இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை வந்து நான் வந்து ஒரு இயக்கம் டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோட வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, எல்லாருமே அவங்க வரிதாளர் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகா படம் முடிச்சு கொடுத்த சுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர், அப்புறம் எல்லாத்துக்குமே காரணமா இது படமா வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில், அவர் தான் இந்த வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்து இங்க வந்து தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாரு. ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவாரு, நான் நிறைய கதைகள் கேட்டீங்க, அந்த கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனா இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது வந்து எனக்கு இந்த மேடையில கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு, நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நாம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படத்துக்கு தனியா அந்த படத்துக்கு தனியாக வேலை பார்க்கறது இல்லை, எல்லா படமும் ஒரே உழைப்பு தான், அப்படிதான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. ஒரு பார்த்திவீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாம நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது. அதற்கு பிறகு தனியா நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையா உழைச்சிருக்கோம். என்ன இதுல சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது, ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்ன உடனே நான் சொன்ன, முதல்ல நீங்க போய் பாரதி ராஜா அப்பா பாருங்க, அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம், இல்லை உங்க தேதி நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியா பேசணும். போய் கதை சொன்னாரு, எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா இதுக்குள்ள சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளா தெரியாது, அவர் நிற்பாரு சிரிப்பாரு, நானும் சிரிச்சுட்டு போயிருவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னா செந்தில். அப்படி ஒரு அற்புதமான மனிதர், எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசுல இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். நேர்மை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அதாவது இயல்பா இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்கள்ல அப்படிதான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பா தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படிதான் ஆரம்பிச்சது.
எனக்கு அமீரண்ண தெரியும், தூரமா இருந்து நம்ம சேரண்ண ஆபீஸ்க்கு வெளியில ஒரு டீ கடையில நின்றுட்டு இருக்கேன். அப்போ உன்னை சேரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ணா வந்து சேரன் பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்கு, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில ரோட்ல நின்று இருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தாரு. அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளு வண்டியில கடை வச்சிருப்பாங்க. நேரம் இறங்கி வந்தாரு. உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமா ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம். அதுக்கு நீ 2 நாள்ல பூஜை இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னாரு. அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தியேட்டருக்கு வெளியில ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன். எங்க இருக்க அப்படின்னு ஒரு போனு. நான் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்துட்டு, அண்ணா உதயம் தியேட்டருக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்பதான் நான் கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடிச்சு வரேன், ஏன் ரோட்ல நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனேன். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பாணியா போறேன். அங்க என்ன பண்ணி வச்சிருந்திருக்கான், ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேற ஏதாவது பண்ணாரு, நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோம்னு சொல்லி சசி வச்சிருந்திருக்கான். எனக்கு தெரியாது. யாரும் பக்கத்து ரூம்ல இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 2 நாள் நீங்க சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க. 3ஆம் நாள் போய் ஷூட் பண்றோம். ஒரே ஒரு ஷார்ட் நடிச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போறேன், நீ தான் எடுத்துட்டு இருக்கல, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கிரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். கிரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்க வா, அதை பாக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடிச்சவனே சசி சொன்னா, நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம். என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சிருந்தோம் பக்கத்துல, அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சிருந்தோம், உன் கையில நான் மைக்க கொடுத்தவன அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கிருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்க டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங், உள்ளியா ஒருத்தன், நான் போய் நிக்கிறேன், என்னமோ தெரியல என்ன பிடிக்கல உங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்ப கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்க எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீன்ல போய் நிக்கிறேன், அதாவது கூட்டத்துல இருப்பாங்க, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிக்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு, நான் அவன் எத்தனை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரிச்சாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. கொண்டாடுறாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன், ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர், அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகருப்பும் இருக்காரு, என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்ப பார்த்தாலும் ஏய் சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி மிதிச்சேன், நீ மிதிச்ச மிதியில தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த வந்து நின்று இருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவன் கூட சேராத, எதுல வம்புல மாட்டி விட்டுவான்னு சொல்லுவாங்க. இப்ப அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவன் கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதாவது வம்புல இழுத்து விட்டுருவான் நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரிதான், அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணும், யாரோ கேட்டோம் வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா சோலா கிரியேஷன்ஸ்ல நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க என்ன சொல்றாரு, காலையில தாண்டா ஒருத்தன் வந்து கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை. அங்கிருந்து ஆரம்பிச்சது. இவர் யாரு,
நம்ம இப்ப போனோம், ஒரு காலையில ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடிதான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த 2வது தான் அந்த செயினை எடுத்து இது யாருதுனாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவாரு, அவ்வளவு நல்லவர். நந்தா மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொட்டிருக்கணும். இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனா நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது காலம் தான். அந்த காலம் இப்ப வந்துருச்சு. நந்தா, உங்க உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான். நீங்க என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்றாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அவரும் எழுதிடுவார், நம்மளே எழுத வச்சிருவாரு. நான் சொன்னேன், ஏய் இது அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமா கொடுங்க, நான் தனியா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியா எனக்கு ஒரு புக் வந்தது. எனக்கு புக்கை படிச்ச உடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்ல நீங்க அங்க ஹைதராபாத், நான் எங்க இருந்தாலும் வருவேன். அப்படிதான் சாட்டை நடந்தது. நண்பர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிட்டு ஓடும், அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படிதான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்குச்சு. நாங்களா யாரும் எதுவும் பண்ணல, அதுவா தன்னை உருவாக்கிக்குச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. அனன்யா ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்கம்மா. நானும் முந்தா நாள் தான் படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா சசி இருக்கானா எதை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான். நாடோடிகள்ல ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம். ஒரு 2 மாசமா தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சகோ முழிச்சிருக்கீங்க? இல்ல சகோ நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பாக்கணும். படக்குன்னு முழிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பாக்குறது, திரும்பி பாக்குறது, இப்படி எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்க எனக்கே பேரா வந்து நிக்குது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்க அம்மா பத்தி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேத்து முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாம நாங்க தான் ஸ்கிரீன்ல நிக்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜிவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாம அப்படியே எடுத்துட்டு போச்சு. அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிக்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜா அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு, பண்பட்ட நடிகன் ஆயிட்ட அப்படின்னு. இல்லப்பா அது 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 வந்து என்னன்னா மனோஜ் கூட சொன்னார். மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேற என்னடா பண்றது? அப்படிதான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும் போது இருந்த அந்த நானா, என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன், ரொம்ப பெரிய தளம் இருக்கு. பிள்ளைங்க என்ன பேசுறியா? பேசு, 2 வார்த்தை பேசு. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. பேசுடா, உனக்கு என்ன தோணுதோ பேசு. இந்த மூவில எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நீ பேசு, இல்லைன்னா உன்னை மறந்துடுவாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பேசு, திக்காம பேசணும். நீங்க தான் நல்லா பேசுவீங்க. ஹாய். ஹாய்.
எங்க அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஜாலியா. வேற போதுமா? நன்றி. முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும்போது விஐபில சமுத்திரக்கனி அங்கிள் ஓட சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்பேன். இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சோ மச் அங்கிள். தேங்க்ஸ். என்ன அப்பாவா நிக்கணும்னாலே பிள்ளைங்க எனக்குங்கள பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்துல. அது பிள்ளைங்களாவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது ஒரு தீ பத்தும். அது இதுலயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% திட்டுறது மொத்தமும் டைரக்டர் அவர் மேலதான் வச்சிருப்பாரு. அவர் திட்டுறதுதான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுற ஒரு கேரக்டர் வருவார். அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் சினேகன் சார், சார் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தல சார், மகிழ்ச்சி. தம்பி சுகு, முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும். ஆனா இப்ப ரொம்ப அசால்ட்டா கையாடுறான் கேமராவை. ரொம்ப சாதாரணமா சுகு இந்த படத்துல கேமராவை கையாண்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமரால. ஆக்சுவலா சாட்டையில பதிவானோம், அதற்கு பிறகு ஹரிசார் படத்துல பதிவானோம். இப்ப இந்த படத்துல ஏன்னா அவனுடைய கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்துல இது இல்லாம நடிச்ச எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமா நம்ம ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸா தம்பி அனுப்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்யறாங்கன்றது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாம ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் அற்புதமான ஒரு மாப்பிள்ள. என் அண்ணன் இளவரச அண்ணன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னாரு, கனி பல வருஷமா ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு நான் நம்புறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷரை அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பா கிடைக்க நந்தா கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பத்தி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் இதில் நடிச்ச எல்லா சகோதரர்களுக்கும் சாய் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா வெல்லணும். ஏன்னா நான் எப்பவுமே பெருசாலாம் எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கம் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லாரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவாரு, நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்ப அமீர் அண்ணா அழுதுட்டே வந்தாரு, ஏங்க கண்ணுல தூசி போட்டுருக்குங்க, அவரு சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்திருப்பாரு, நீங்க வேற. நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த தளத்துல நிற்கும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்க முன்னாடி வச்சிருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோட வச்சிருக்கோம், நேர்மையோட வச்சிருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வெல்வோம். வாழ்த்துக்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது.
ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்திச்சது வந்து இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே வந்து பாருங்க அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜ் டவர், அந்த டாப் ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்றேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையா சொல்றாரு. ஆனா படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைம்ல இதே லேப் தான், பிரசாத் லேப் தான். தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சார் அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன வேலை சொல்றாங்களோ சொல்லிட்டு வாங்கிருங்க. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்காரு, ஆரியா இருக்காரு, இங்கே அவரும் நின்றுட்டு இருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் தம்பிராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், சொல்லிடுங்க சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார், என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையாக. இப்போ வரைக்கும் அப்படிதான். இதே மீட்டரில் அந்த விரல வேற இப்படி வச்சுக்கிடுவாரு, அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசர் தெலுங்குல, அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்ல தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம், நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார், நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லாரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கினேன் நீ வாங்கும்போது? சரி, நான் எனக்கு சிரிச்சுக்கிட்டேன், சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தது, டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும் போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில. ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேன்னு நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து, அண்ணா இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சாரு. சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு. அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொன்வனனும் சொன்னார் வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பாரு நந்தால, இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பாரு.
இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவர் ஆனால் அவர் முயற்சியிலே இருப்பார். எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்க வேற படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணாரு பயங்கரமா. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோட தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு டைட்டில மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க நீ, என்ன நீ இப்படி பண்ற. அப்புறம் யோசி அப்புறமா மாத்தலாம். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம் ஆமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டல்ல உட்காந்துருக்கேன், அங்க ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமா வந்துட்டாரு. வந்த உடனே யாரு இருந்தாங்க, சார் இப்பதான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டா. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியாது, என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்னே என்கிட்ட கேட்டாரு. அவர் ஒன்னு என்ன பார்த்த உடனே சார் அமீர் சார் சார் வணக்கம் சார், பேசிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படியும் பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்ப நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பாத்தீங்களா சார் படம்னா, ஏதாவது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் எப்பவாது, இதே கோடம்பாக்கத்துல 1,00,000 பேர் தெரியுறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்கு. ஒரு முதலாளி பணத்தை எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாகும் சார் இந்த தடவை. அப்புறம் இப்போ இந்த ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனா என்னன்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்திருக்கேன். கனிய தொடக்கத்துல எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னாரு சார், இந்த மாதிரி இப்போ சார் நீங்க விரும்புற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்க கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுதான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதுல பாதி உண்மை, பாதி கொஞ்சம் தூக்க கலக்கம் வேற இருந்தது. அதனால லேசா கண்ணு கலங்கி இருந்துச்சு. அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா ரெடியா. ஆமா அப்படியே கண்ணு லேசா அப்படியே கலங்கி வந்த உடனே சார் அழுதுட்டீங்கல்ல. இப்போ அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கான், இல்லன்னு சொன்னா என்ன வருது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்ல நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, எப்படியா வந்து கேட்டா அழுது விட்டுறது போல. ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்துல பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் எனக்கு ரொம்ப, மொத்தத்துல படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமா. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டா அந்த படத்தை செஞ்சிருக்காரு. அது குடும்பத்தாருக்கு நான் சொல்லுவேன், அந்த இடத்தை ரீச் பண்ணிட்டு. இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடையும், எவ்வளவு வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா, நான் நினைச்ச வேலையை செய்யறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியா இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுனதெல்லாம் சொன்னா, விக்ரமன் சார் சொன்னது போல வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம் சொன்னா அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தா, லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். ஆனா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பாக்குறேன். படத்துல இருக்கிற கதை, அந்த கரு வடிவரிசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதுல என்னன்னா, ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவரிசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தி இருப்பாரு.
அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பார் பாரு. அப்ப நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்துல கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பாப்ல. பெரிய போராட்டமா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பயங்கரமான ஆளு. அப்படி பேசுறதுல அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வரைக்கும் தம்பிராமையா சொன்னதுல ஒரு உண்மை, உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையா இருக்காரா, இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்ட்ரியிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. இந்த படத்தோட கதை ரொம்ப சாதாரண விஷயம்தான். அறத்தோட வாழ்றது, ஒரு மனிதன் நேர்மையா வாழ்றதுன்றது, மனிதன்கிட்ட நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் புத்திசாலித்தனமா வாழ்வது தான் வாழ்க்கையா மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால வாழ்றது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிருவான். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பையன் எடுத்துட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ள தனியா ஒருத்தன் நேர்மையா வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. வாழவே முடியாது. இங்க உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அது போன்ற ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதுல கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததுல, நாம தவறு செஞ்சிருப்போம், சின்ன வயசுல நிறைய தவறு செஞ்சிருப்போம். வீட்டிலே கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, அது நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்துல உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்குலாம் நான் போவேன். நான் அவர் கொஞ்சம் காசு கம்மியா தான் கொடுப்பாரு. ரொம்ப நிறைய செலவு பண்ற தயாரிப்பாளர் கிடையாது. அப்ப காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பான்ல, நம்ம சும்மா தான் கூட இருப்பான்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்ப என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்ப இந்த படம் பார்த்த உடனே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள மனசுல வச்சிருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒண்ணு சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமா இருக்கு. அதாவது 2மா இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி. இப்ப கந்தசாமி அவனை பார்த்து 2 சட்டை, இப்பெல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் போல இருக்கு. அப்ப படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் பேர் தாளமுத்து. அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாம அப்ப மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும். அந்த பஜார்ல பாத்தீங்கன்னா சில்லறைன்னு தனியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது. இந்த 4 8 எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமா கட்டி கொடுப்பாங்க. அது லிங்குசாமி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கறது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்ப சிகரெட்டு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோல சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்னு எடுத்துட்டு கிளம்பிடுவேன் நான். அது ஒரு 25 ரூபா 4 நாவா இருக்கும். கொண்டு போய் 4 நாவா கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது. திருந காசுல கிங் சைஸ். இப்ப அதையும் யோசிக்கிறேன் நான். இப்ப அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்ப உங்க கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமா அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு மன்னிக்கவாது செய்ய 2ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னு. இப்ப நான் இதையே பொது இடத்துல சொன்னா இது 2யுமே அவங்க பார்க்கணும். அதனாலதான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியா அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்றது சரின்னு தோணுது எனக்கு. அதனாலதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணரணும், என்னவா வாழணும். வறுமையில நேர்மையா வாழ்றது இருக்குல்ல,
அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவுக்கரசி அம்மா அவங்கள நான் வந்து ஒரு 82, 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன், மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நம்ம அந்த சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாவே மதிக்காம அப்படி உட்கார்ந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்ன தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு, அதுல சிகரெட்டு அப்படிம்பாரு. அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போற போக்குள்ள கையில தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போன இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளவு விசித்திரமானது பாருங்க. அந்த படத்தை எடுத்த 2 படத்தை எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளவு, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவா நடிச்சிருக்காங்க, ஆனா மனசுல நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட், பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பா மேக்கப் இல்லாம இருக்காரு, இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா. இதுதான் பாரதி ராஜா சார், அவ்வளவு இயல்பாக. பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார் ஆபீஸ்ல உட்காந்து. மறந்து போயிட்டேன் நான் அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து. பிரமாதமா நடிச்சாரு அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர். இதுல வந்து வாழ்ந்துட்டாரு, ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா தான் இருக்காங்க. ஆனா 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராம அண்ணன் அப்படின்னு வந்தாருன்னா உள்ள வரும்போது இந்த ராஜாஜி ராஜா இன்ட்ரோடக்ஷன்ல ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட கார்ல, அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்கிற இதுலயும் இல்லையா பேக் அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு, ஆமா யூகே ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்றாரு. எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமா இருக்கு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில கவனிக்காம விட்டேன் நான், எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, ரொம்ப டெப்தா இருக்குன்னு. இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமராமேன், பிரமாதப்படி. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மால அப்படின்னு. பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமார எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவா செஞ்சிருக்கிற படம். இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட இங்க பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்க. ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்ப்பீங்க. நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்துல, அது இருக்கு, அது எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியும், உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்க பேசின யாரோ சொன்னாங்க, நீங்க நினைச்சா கூட இந்த படத்தை தப்பா எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்கு. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியல. சார் சொல்லும் போது வார்த்தை சொன்னாரு, இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு, மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமா இருந்தாலும் நேர்மையா உண்மையா வாழணும்ன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவா இருக்கு. கனி வந்து
ஒன்று பருத்திவீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன், சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்கும், போலீஸ்காரன்னா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்துல எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு அப்படியே சும்மா அப்படி போற போக்குல பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டா இருக்கு இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டா இருக்கு. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரியா வந்திருக்காது. கனி ஒரு தேர்ந்த நடிகனா மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறைய பேர்த்துக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பாவா ஒரு படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த ஆசையும் தெரிவிச்சுங்க. மற்ற எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல், மரியாதைக்குரிய படத்துல சேர்ந்திருக்கு. நந்தா, வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. ரவிக்குமார், சிந்தகோபால கிருஷ்ணரெட்டி, ராஜா செந்தில் பெருமையோடு தயாரித்து வழங்கி இயக்குனர் நந்தா பிரியசாமி அவர்களின் இயக்கத்தில் சமுத்திரகனி மற்றும் பாரதி ராஜா அவர்களினுடைய நடிப்பில் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது திரைப்படக்குழு.